தம் ஊழியத்தில் காட்டுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பாடல் 124. ஒளியால் மழையால் நீ பொழிந்தாய். ஒளியாய் மழையாய் நீ பொழிந்தாய். வளரே செழித்தே உயர்த்திடுவே. கனிவாய் பரிவாய் நீ அணைத்தாய். இனியாய் புரிவாய் மகத்திடுவே. இறைவா முதல்வா வழிகாத்து என் இதயம் எல்லாம் விளக்கேற்று. இறைவா முதல்வா வழிகாட்டு என் இதயம் எல்லாம் விளக்கேற்று. ஒளியாய் மழையாய் நீ பொழிந்தாய். வளரே செழித்தே உயர்வடைவே. துணையாய் அருகே நீ வந்தால் எந்த துணையும் எளிதாய் கடந்திடுவே. துணையாய் அருகே நீ வந்தால் எந்த சுமையும் எளிதாய் கடந்திடுவே. சுனையன அன்பு சுரந்து வந்தால் நான் சுகமாய் மகிழ்வாய் கடந்திடுவே. சுனையன அன்பு சுரந்து வந்தால் நான் சுகமாய் மகிழ்வாய் கடந்திடுவே. இறைவா முதல்வா வழிகாட்டு என் இதயம் எல்லாம் விளக்கேற்று. இறைவா முதல்வா வழிகாட்டு என் இதயம் எல்லாம் விளக்கேற்று. ஒளியாய் மழையாய் நீ பொழிந்தாய். வளரே செழித்தே உயர்த்திடுவே. ஆற்றலும் அருளும் நீ தந்தால் ஓராயிரம் பணிகள் ஆற்றிடுவே. ஆற்றலும் அருளும் நீ தந்தால் ஓராயிரம் பணிகள் ஆற்றிடுவே. பேச்சிட நீயும் அருகிருந்தால் எந்த துயர சுமையும் தாங்கிடுவே. பேச்சிட நீயும் அருகிருந்தால் எந்த துயர சுமையும் தாங்கிடுவே. இறைவா முதல்வா வழிகாட்டு என் இதயம் எல்லாம் விளக்கேற்று. இறைவா முதல்வா வழிகாட்டு என் இதயம் எல்லாம் விளக்கேற்று. ஒளியாய் மழையாய் நீ பொழிந்தாய். வளரே செழித்தே உயர்த்திடுவே. கனிவாய் பரிவாய் நீ அணைத்தாய். இனியாய் புதிதாய் மலர்ந்திடுவே. இறைவா முதல்வா வழிகாட்டு என் இதயம் எல்லாம் விளக்கேற்று. இறைவா முதல்வா வழிகாட்டு
Alleluia, 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 Alleluia. மானிட மகன் தொண்டேற்பதற்கென்று மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்காக தன் உயிரை கொடுப்பதற்காகவும் வந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை வைத்து அவன் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையை போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரர்களே அனைவருக்கும் மதிய நல்வாழ்த்துக்களை அன்போடு உரித்தாக்கிக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு இறை சமூகமாக நமது பாதுகாவலர்களுடைய பதவி புரிந்த அந்தோனியாருடைய இந்த திருத்தலத்தை ஒன்று கூடி வந்திருக்கக்கூடிய உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிரப்ப ஆசீர்வதித்து வல்லமையோடு நிரப்புவாராங்க. நல்லா இருக்கீங்களா? ஸ்கூல் லீவு, அதனால் நல்லா பண்ணியிருப்போம். எப்போ படிக்கிறோம் இப்போ அதை பற்றி கேட்காதுங்க. இப்போ ஸ்கூல் லீவ் அப்படிதானே பாப்பா? அப்படிதானே? இல்லையா? ஸ்கூல் நடக்கும் அப்புறம் இல்லைங்க. ரைட்டு, சார் உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த விடுமுறை காலங்களில் சிறு பிள்ளைகள் அதிகமாக இருப்பதை நம்மால் நிறைவாக பார்க்க முடியாது. இன்றைக்கு குழந்தைகளை அழைத்து கொண்டு வந்திருக்கு. வழக்கமாக அப்பா அம்மா இவங்கெல்லாம் வந்து இருப்பீங்க. ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமை விடுமுறையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் சிறு பிள்ளைகளை கூட்டி அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். எனது பிள்ளைகளுக்காகவும் சிறப்பான ஆசிரியர் ஆண்டவர் அந்த புனித அந்தோனியார் மூலமாக தர வேண்டும் என்று சொல்லி நாம் சிறப்பாக சுழித்துக் கொள்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு 2 புனிதர்களை நாம் நினைவுகிறோம். ஒன்று வழக்கமாக செவ்வாய்க்கிழமை என்று சொன்னால் பதுவை புனிதர் புனித அந்தோனியார். இன்னைக்கு ஒரு திருவிழா, ஒரு நல்ல ஒரு திருவிழாவை தாய் திருச்சபை கொண்டாடி கொண்டிருக்கிறார். யார் தெரியுமா? புனித குழந்தை திரேசாவுடைய திருவிழா. புனித குழந்தை திரேசா. புனித குழந்தை திரேசா எத்தனை வருஷம் இருப்பாங்க தெரியுமா? உலகத்துக்குள்ள சின்ன ஒரு குறிப்பாடு உங்களுக்கு தெரியாது கிடையாது. நீங்க தான் பெரிய ஆட்களாச்சு. சரி, எத்தனை வருஷம் இந்த உலகத்தில் அவர்கள் ஆண்டு கொள்வதாக? 24 வருஷம் தான். கரெக்டாக 24 வருஷம். ஒரு 24 வருஷம் 14 வயது நடக்கிற பொழுது அவர் அந்த மடத்தில் சேர்ந்தார். கண்ணீருடைய துறவு மடத்தில் சேர்ந்தார். 10 ஆண்டுகள் மட்டும்தான் அவர் கன்னியாஸ்திரியாக, அந்த ஒரு அருட்சகோதரியாக அந்த மடத்தில் வாழ்ந்து கொண்டு வந்தார். 24வது வயதில் அவர் இறந்தார். அந்த மடத்துக்குள்ள நுழைஞ்ச ஒரு பாடம் வெளியே வரவே இல்லை. ஏன்னா அது ஒரு மௌன மடம். சரி, அப்போ அந்த மடத்துக்குள் அந்த கான்வென்ட்டில் நுழைந்த ஒரு பாடு அவர் வெளியே வர முடியல. ஆனால் இன்றைக்கு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி, அக்டோபர் மாதம் மறைபரப்பு மாதமாக நமது கத்தோலிக்க திருச்சபை நிறைவு கூறப்படுகின்ற ஒன்று. நல்லா கேட்டுக்கோங்க. கத்தோலிக்க திருச்சபையும்
மறைபரப்பு மாதமாக கொண்டாடப்படுகிறார். நமது திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் ஏற்கனவே அதற்கான செய்திகளை நமக்கு என்று கொடுத்திருக்கிறார்கள். நாம் இன்றைக்கு இறை வார்த்தையை, கடவுளை பற்றி சிந்தனைகளை பிறருக்கு சொல்ல வேண்டும் என்கிற அருமையான ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். இந்த ஞாயிறு, இந்த மாதத்தினுடைய முதல் நாளில் புனித குழந்தை தெரேசாவை நினைவு கூறுகிற பொழுது திருச்சபை அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு மிகுந்த பணி என்ன தெரியுமா? மறைபரப்பு பணிக்கான ஒரு பாதுகாவலியாக இந்த அம்மாவை, புனிதையை திருச்சபை ஏற்படுத்தியிருக்கிறார். மறைபரப்பு பணினா என்னது? அன்பாளர்களே, அதுக்கு இருந்தாங்க இந்த கத்தோலிக்க திருச்சபை மறைபரப்பு பணிக்காக இன்னொரு புனிதரை நியமித்திருக்கிறார். யாருக்கு தெரியுமா? யாருக்கு தெரியுமா? பல புதுசா கேட்கிறீங்க நினைக்காதீங்க. இதை ஒரு பின்னணியாக வைத்துக் கொண்டுதான் இறை மாற்றுகள் கடந்து கொண்டு போக வேண்டும். யாரை? புனித சவேரியார். புனித சவேரியார் தான் வாழ்ந்த நாட்டை விட்டு நம்ம இந்திய நாட்டுக்கு வந்தவர். பல்வேறு நாடுகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை போதிப்பதற்காக அவர் கப்பல் ஏறி பல்வேறு இடங்களுக்கு நடைபெயரமாக போய் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்தவர். கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்க்க நல்ல கார்த்தை கேட்டுக்கொண்டதுக்கு புனித சவேரியாரையும் புனித குழந்தை தெரேசாவையும் ஒரே நிலையில் வைத்து மறைபரப்பு புனிதர்களாக பாதுகாப்புகளாக கத்தோலிக்க திருச்சபை கொடுத்திருக்கிறது. ஒருத்தர் ஊரா அடைஞ்சாரு. இந்த அம்மா போன கான்வென்ட்டிலிருந்து வெளியே வரவே இல்லை. அப்ப இருவரும் மறைபரப்பு பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், பாதுகாவலர்கள். கத்தோலிக்க திருச்சபை இருந்துச்சுன்னா மனநிலைகள் முக்கியம். அன்பானவர்கள், செயல்பாடுகள் ஒரு பக்கம். புனித சவேரியார் செயல்பட்டு ஒவ்வொரு இடமாக போனார், அது ஒரு பக்கம். ஆனால் புனித குழந்தை தெரேசாய் வாழ்கின்ற இடத்தில் இருந்து கொண்டு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு மறைபரப்பு ஞாயிறு இந்த மாதத்தில் வரவிருக்கிறது. அந்த மறைபரப்பை இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபை தன்னுடைய கடமையாக ஏற்று நடத்தி கொண்டிருக்கிறால் எந்த மனநிலையில் இன்றைக்கு மறைபரப்பு நடத்தப்பட வேண்டும்? ஊரா போய்தான் செய்ய முடியுமா? இருக்கின்ற இடத்தில் இருந்து கொண்டு மறைபரப்புகளை செய்ய முடியுமா? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, அதுல புனித அந்தோனியாரையும் நம்ம கொண்டு வந்து சேர்த்துக்கிறோம். சரிதானே? ஆண்டவருடைய வார்த்தையை முழுவதுமாக எடுத்துரைத்திருக்கக்கூடிய புனித அந்தோனியார். அவர் புனித சபையை போல பல்வேறு நாடுகளுக்கு போனாரா பார்க்கலையோ, ஆனால் ஒரு சில இடங்களுக்கு போய் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சென்றவர், பல்வேறு புதுமைகளை ஆற்றியிருக்கிறார். அப்ப இந்த மூன்று வரை எடுத்து வைத்து இதற்கு மறைபரப்பு என்பதை நாம் எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? அன்பார்ந்தவர்களே, ஒரு புனிதர் இருந்த இடத்தில் இருந்து கொண்டு மற்றொரு புனிதர் சவேரியார் பல்வேறு நாடுகளுக்கு ஓடி போய், நமது பாதுகாவலராக புனித அந்தோனியார் பல்வேறு நகரங்களுக்கு ஓடி போய் ஆண்டவருடைய வார்த்தையையும் புதுமைகளையும் செய்திருக்கக்கூடியவர்கள். என் பிரியமானவர்களே, இந்த மூவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒருமைப்பாட்டு சிந்தனை என்ன தெரியுமா? மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 இறைவசனம் 25. இன்றைக்கு தந்தை அவர்கள் வாசித்திருக்கக்கூடிய நற்செய்தி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று, எளிய மனத்தோராய் உங்களை தாண்டிக் கொள்ளுங்கள். இயேசு சொல்லுவார், ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் இவற்றை மறைத்து சின்னம் சிறியவர்களுக்கு இவற்றை வெளிப்படுத்திதான் ஆண்டவரை நான் உண்மை புகழ்கிறேன். என் பிரியமானவர்களே, இதை ஆண்டவருடைய வார்த்தை எடுத்துச் சொல்வதற்கும் மறைபரப்பு பணியை செய்வதற்கும் எத்தகைய பெரிய பெரிய திறமைகள் இருக்கின்றன, அது கடவுளுக்குள்ளாத தேவையில்லை. எவ்வளவு தூரம் பயணப்பட்டு போகிறோம், அது கடவுளுக்குள்ளாத தேவையில்லை. எவ்வளவு தூரம் இன்றைக்கு நாம் பலசாலிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு பேரை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், இதெல்லாம் தேவைப்படுகின்ற ஒன்றுதான். ஆனால் இதை மறைபரப்பு பணியை நமது பயணத்தோடு மட்டும் நாம் நிப்பாட்டி விட முடியாது. மனநிலைகள் முக்கியம். இந்த மூன்று பேருக்கும் இருக்கக்கூடிய சிறப்பு மிகுந்த மனநிலைகளை, முதலாவதாக கடவுளுடைய வார்த்தைகளை தங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டவர்கள். கடவுளுடைய வார்த்தைகளை தங்கள் உள்ளத்துக்குள் ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்றுக்கொள்ளக்கூடிய தக்க வகையில் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை கடவுளோடு இணைத்துக் கொண்டவர்கள். அன்பான சகோதர சகோதரிகள், இந்த மூன்று பேரும் சரி. சிறு வயதிலேயே கடவுளுடைய பிரசன்னத்திற்குள் தன்னை இணைத்துக் கொண்ட புனித தெரேசா, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வேரூன்றி இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை உணர்ந்து சிந்தித்துக் கொண்ட புனித சவேரியார், இந்த ஆண்டவருடைய வார்த்தையை போதிப்பதற்காக தனக்குள் இருக்கக்கூடிய தூயாவின் கொடையை முற்றிலுமாக பயன்படுத்திக் கொண்ட புனித அந்தோனியார். அப்ப மூவருடன் இருக்கக்கூடிய ஒரு பொதுப்படையான சிந்தனை இருந்து கடவுளுடைய வார்த்தை எங்களுக்குள் செயல்படட்டும்.
என் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு எத்தனை குருக்கள் இருந்தாலும் சரி, எத்தனை திறமைசாலிகளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரும் மறைவரப்பு பணியாளர்கள் மாறி போய்விடும் என்று சொன்னால் முதல் மனநிலை இதுதான். கடவுளுடைய வார்த்தைகளுக்கு என்னை முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டு, வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதற்கு அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். இந்த காரியத்துக்கு இருக்கக்கூடிய எல்லாரும் செய்யணும். முதல்ல கடவுளை வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கும் அதற்கு அர்ப்பணிப்பதற்கு சரியா? அப்ப அதுக்கு நமக்கு பெரிய அறிவு வேணுமா? பெரிய அறிவுலாம் தேவையில்லை. இதை படித்தவர்கள் நிறைய பேர் விவிலியத்தை பற்றிய விளக்க உரைகள் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு தங்களை முற்றிலுமாக அர்ப்பணித்தவர் புனித அன்னை கன்னிமரியாய் விளக்க உரைக்கு அல்ல, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையால் நடக்கும் என்று சொன்னபோது அன்னை கன்னிமரியால் சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தை 1ஆம் அதிகாரம் 38வது வசனம் லூக்கா நற்செய்தி, இதோ ஆண்டவருடைய அடிமை. அன்பானவர்களே, இதுதான் மனதில் கடவுளுடைய வார்த்தை எனக்கு நிறைவேறும், கடவுளுடைய வார்த்தை எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். இந்த 3 புனிதர்களுமே மறைவரப்புக்கு தன்னை அர்ப்பணிக்கிற பொழுது முதல் அடிப்படையான காரியத்தை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு செயல்படட்டும். என் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு குடும்பங்களாக வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை குடும்பங்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கான பொறுப்பு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு உண்டு. அப்படி செய்கிற பொழுது முதலாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னது? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் உங்களை முற்றிலுமாக ஒப்புக்கொள்ளுங்கள். கடவுள் எதை செய்ய விரும்புகிறாரோ அது என் வாழ்க்கையை குடும்பத்தில் நடக்கட்டும். சரி, 1. 2, இந்த மறைந்திருப்ப பணியை செய்வதற்கு பெரிய சாதனையாளர்களாக மாறி போய்விட வேண்டிய தேவையில்லை. சபையார் ஆரம்பிப்போம். சரி, சபையார் இந்த இடத்துக்கு வந்தாரு. வந்த ஒருபாடு இந்த தமிழ்நாட்டு பகுதியை மணப்பாடு இந்த பகுதியிலெல்லாம் போனார் என்று சொல்லி சென்ற நற்செய்தி அறிவித்தார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறார். என்ன திறமையோட வந்தாரு? தமிழ்ல கவிதை எழுதினாரா? தமிழ்ல கட்டுரை எழுதினாரா? சொல்லுங்க. அவருக்கு வரும்போது தமிழ் தெரியுமா அவருக்கு? அப்போ எந்த ஒரு உறுதிப்பாட்டோடு இந்த இடத்திற்கு வந்தான்? என் அன்பான சகோதர சகோதரிகளை, அவருடைய வரலாற்றை குறித்து சொல்கிற பொழுது அவர் இந்த பிரான்ஸ் நாட்டிலிருந்து அவர் கப்பல் ஏறி அவர் வருகிற பொழுது பெரிய ஒரு பொருட்கள் எல்லாம் தன்னோடு கொண்டு வரவில்லை. அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய பொருட்களில் மிக முக்கியமானவை ஆண்டவருடைய வார்த்தை அடங்கி இருக்கக்கூடிய இந்த விவிலியம், பைபிள், ஒரு சிலுவை, இந்த குருக்கள் என்று ஜெபிப்பதற்கு இருக்கக்கூடிய அந்த கட்டளை ஜெப புத்தகம், தனக்கு தேவையான 1-2 உடை, அவ்வளவுதான். இவற்றை மட்டும் எடுத்துக் கொண்டு வந்தார். அன்பானவர்களே, நல்லா கேளுங்க. பலசாலிகளாக திறமைசாலியாக இருந்து கொண்டுதான் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கப் போகிறேன் என்பதல்ல. சிறு சிறு காரியங்கள் கூட அவருடைய மறைந்திருப்பை குறித்து சொல்வது, அவர் தெருக்களுக்கு அப்படியே நடந்து போவாங்க. தெருக்களுக்கு அந்த தெருவில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்க அவரை பார்க்கும் போது வித்தியாசம் பார்ப்பாங்க. சரிதா? ஏன்னா அவரு வெளிநாட்டுல இந்த நாட்டை சேர்ந்தவர், பிரான்ஸ்ல இருந்து வந்தவர். சரிதா? அப்ப பிரான்ஸ்ல இருந்து வந்தவங்க நம்ம என்ன சொல்லுவோம்? வெள்ளைக்காரர்கள் எப்படி சொல்லுவோம்? சரிதா? அப்போ ஒரு வித்தியாசமான ஆள் வந்த உடனே அவரை சுற்றி இந்த சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் கூட அவர் சொல்லுவதையோ அல்லது பேசுவது புரிவதையோ ஆனால் அவர்கள் செயல்பாடுகளை அவர்கள் கண்டுகொண்டே இருந்தார்கள். அவருடைய வரலாறு சொல்லுகிறாரு. ஒரு சின்ன மணி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த இடத்தில் தெருக்கள் எல்லாம் இந்த பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து அவருக்கு தெரிந்திருக்கக்கூடிய மொழியில் அவர்களை ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து சொல்லி அவர்களுக்கு அங்கு ஜீவிக்கக்கூடிய அருமையான மனதில் அன்பார்களே, புனித குழந்தை தெரேசாய் நம்மெல்லாம் பெரிய புனிதையாக நம்ம கட்டி கொண்டு இருக்கிறவங்க. அந்த அம்மா மனத்தில் இருக்கிற பொழுது என்ன வேலை செஞ்சாங்க தெரியுமா? ஸ்கூல்ல போய் எல்லாம் வேலை செய்யல, ஆபீஸ்ல போய் வேலை செய்யல, கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து வேலை செய்யல. அந்த அம்மா செஞ்ச வேலை என்ன தெரியுமா? இந்த பீடம் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த பீடத்தில் திருப்பணி நடைபெறுகிற பொழுது திருப்பணிக்கான பொருட்களை எடுத்து வைக்கிறதான் ஒரு முக்கியமான வேலை. திருப்பணிக்கு தயார் பண்ணணும். அந்த மடத்தில் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான வேலைகளுக்கு பல்வேறு பணிகள் செய்திருப்பாங்க காண்பதுக்குள்ள. ஆனால் இன்றைக்கு திருப்பலிக்கு தயார் ஒரு சின்ன பணி தான் பார்த்துக்கோங்க. நல்லா கேட்டுக்கோங்க. நல்ல சிறிய பணிதான். புனித அந்தோனியா 3 பேரை சொல்லியிருக்காரு. 2வது பண்பு, எப்படி சிறு சிறு காரியங்களை கடவுளுடைய நன்மை தரத்துள்ளது. புனித அந்தோனியா திறமைசாலிதான். ஆனால் அந்த திறமையை வெளிக்காட்டுவதற்கு முன்பதாக, பெரிய போதகராக மாறுவதற்கு முன்பதாக அவர் கொடுத்த ஒரே ஒரு பணி என்ன தெரியுமா? அந்த மடத்தில் அவர் கொடுத்த பணி என்ன தெரியுமா? அந்த கிச்சன்ல இருந்து அங்க ஒரு சில பேர் அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு போய் ஆண்டோடைய வார்த்தையை சும்மா எடுத்து சொல்லி அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. மைக்க பிடிச்சி அவருடைய ஜெபம் பிரசனம் வைக்கிறார். என் பிரியமான சகோதர சகோதரிகளை, இதற்கு மறைந்திருப்பு பணியாளர்களுக்கு இருக்கக்கூடிய 2வது
மனதிலே சிறு சிறு காரியங்களில் கூட கடவுளின் நன்மை தரத்தை உணர்ந்து கொள்வது. நல்லா கேட்டுக்கோங்க. சரிங்களா? முதலாவது பண்பு என்னது? கடவுளுடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிப்பது. இரண்டாவது, சிறு சிறு காரியங்களில் கூட கடவுளின் நன்மை தரத்தை உணர்ந்து கொள்வது. மூன்று புனிதர்கள் அதைத்தான் செய்தார். சின்ன காரியம், சிறு சிறு காரியம், அது பூசை எடுத்து வைக்கக்கூடிய பணியாக இருக்கலாம், அல்லது மொழியே தெரியாத ஒரு சூழ்நிலையில் அங்கு போகின்ற பொழுது சிறுக்கக்கூடிய சிறு செயல்பாடாக இருக்கலாம், அல்லது கிச்சனில் வேலை செய்கிறவர்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை சிறு அளவில் எடுத்துச் சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய பணியாக இருக்கலாம். இந்த மூன்றிலும் அவர்கள் பிரமாணிக்கமாக இருந்தார்கள். சின்ன சிறு காரியங்களில் பிரமாணிக்கமாக இருக்கக்கூடிய நீ தலைவர் மகிழ்ச்சியில் கலந்து கொள் இயேசு சொன்னார். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்க கூடாது, இது என்ன இப்படி போல இந்த சின்ன ஒரு வேலையை கொண்டிருக்கிறாங்க. அந்த சிறு காரியத்தில் பிரமாணிக்கமாகிறீர்கள். சில சமயத்துல வீட்டுல இருக்கிற தாய்மார்கள் என்ன வேலை செய்ய, நான் இல்லாத வேலை செய்ய, ஒரு வேலை செய்யணும் எப்படி இருக்கியோ. தாய்மார்கள் சில சமயத்தில் சொல்றாங்க, நீங்க வேலை செய்யணும், ஒரு வேலை செய்யணும். ஐயா, நீங்க வேலை செய்யணும்னு சொன்னா மத்தவங்க யாரும் வீட்டுல இருந்து வெளியே கிளம்ப முடியாது. பார்த்துக்கோங்க. சரிதானே? நீங்க சாப்பாடு செய்யாம நீங்க வெளியே உங்க வீட்டுக்காரர் போயிடுவாங்க. நீங்க சாப்பாடு செய்யாம இந்த பிள்ளைகள் பள்ளி ஸ்கூலுக்கு போயிடுவாங்களா? அப்ப நீங்க நிறைய வேலை செய்யக்கூடியவர்கள். அப்ப சிறு காரியத்தில் கூட கடவுள் எனக்குள் இருந்து கொண்டு செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறார். இந்த சிறு வேலையின் மூலமாக நான் கடவுளுக்கு உகந்தவனாய் மாறிக்கொண்டு இருக்கிறேன். அன்பானவர்களே, சிறு காரியத்தை கூட நீங்கள் உதறி விடாதீர்கள். சரிதானா? எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறோம் அது முக்கியம் அல்ல, எவ்வளவு தாட்சியோடு இந்த காரியத்தை நாம் பிறருடைய முன்னேற்றத்திற்காக செய்து கொண்டிருக்கிறோம். அது மறைவிறப்பு பணி செய்வதற்கான இரண்டாவது மனநிலை. மூன்றாவது கடைசியாக என் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஏற்கனவே இந்த வார்த்தையை உள்ள போட்டேன், தாட்சி நிறைந்த உள்ளத்தோடு. சரியா? புனித சபையா பணியாற்றிக் கொண்டிருக்கிற பொழுது நூற்றுக்கணக்கான பேரை அவர் மனமாற்றினார். அவர் புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு, நான் மற்றவர்களுக்கு ஞானசானம் கொடுத்து அவர் சபை தலைவர்கள் எழுதியிருக்கிறாங்க. கடிதத்தில் எழுதியிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, நான் போதித்து ஞானசானம் கொடுத்து என் கைகள் வலிச்சு போச்சு, கைகள் ரொம்ப டயர்டாகி போச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஞானசானம் கொடுத்து என்ன அப்போ அவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கக்கூடிய புனித சபையா அந்த காரியத்தை தாட்சியோடு செய்திருக்கக்கூடிய ஒன்று. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு செய்கிறவர்கள் மறைபரப்பு பணி செய்வதற்கான ஆற்றலை வலிமையை பெற்றவர்கள். புனித குழந்தை தெரேசாள் மற்றவர்களுக்கு தன்னை தாழ்த்தி கொண்டார். அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல்வேறு வகையான துன்பங்களை தாங்கிக் கொண்டார். நல்லா கேட்டுக்கோங்க. அந்த அம்மா கடைசி காலத்துல உடல் நலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, துன்பப்பட்டாங்க, உடல்ல வேதனை. நம்மளாம் புனிதர்கள் சொன்னோடனே நோயே வந்துட்டாங்க போல நினைக்காதீங்க. அவர்கள் வேதனையை தாங்கிக் கொண்ட காரணத்தினால், தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் மிகப்பெரிய புனிதையாக அவர் மாறி இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த ஆண்டவருடைய பணிகளை செய்வதற்காக இந்த மாதம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு சொன்னால், முதல் நாளிலேயே இந்த புனித அந்தோனியாருடைய திருத்தலத்தில் கூடியிருக்கிறோம் சொன்னால், இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை போதிக்கக்கூடிய அளவுக்கு, எடுத்துச் சொல்லக்கூடிய அளவுக்கு, வாழ்கின்ற அளவுக்கு கடவுள் நமக்கு வல்லமை சக்தியை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ரெண்டு காரியம் செய்யணும். என்ன காரியம் செய்யணும்? ஒன்று, இந்த மறைமரப்பு செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்காக சிறப்பாக ஜீவிக்கிறது. நல்லா தெரிஞ்சுச்சு. யார் யாரெல்லாம் இன்றைக்கு நற்செய்தி பணி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்காக சிறப்பாக செய்கிறார். ஆண்டவரே, ஒரு வார்த்தையுடைய ஞானத்தை கொண்டு வந்து கேளுங்க. இரண்டாவது, இன்றைக்கு கூடியிருக்கக்கூடிய நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து சிறப்பாக சொல்லி, ஆண்டவர் இந்த மாசத்துல நான் யாருக்காவது ஒருத்தர் ரெண்டு பேருக்காவது கடவுளை பற்றிய செய்தியை, இறை வார்த்தை பற்றிய செய்தியை நான் சொல்லணும். சொல்லுவீங்களா? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. ஒண்ணு பெருசான ஒண்ணு செய்யணும். அதுதான் சொல்லியிருக்கேன். சின்ன சின்ன காரியங்கள். சரிங்களா? நேற்று போனேன், கண்டு தடுக்கிடுச்சு. அது தடுக்கிறத பார்க்க முகம்பு கூட கீழே விழுந்து மூஞ்சி கூட அடிபட்டு நினைச்சேன். ஆனா இதை ஆண்டவர் காப்பாற்றினார். சிம்பிள் செய்தி, அவ்வளவுதான். சின்ன செய்தி, அவ்வளவுதான். ஒரு சிறு செய்தி. இந்த புதுமை கூட நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்காரா? நம்ம வாழ்க்கையில் ஏதோ மலையை கிள்ளி வச்சாதான் ஒரு புதுமை நினைச்சுட்டு இருக்கிறோம். இல்ல, கல்ல தட்டி நம்ம காப்பாற்றப்பட்டாங்க, அது பெரிய புதுமை தான் இல்லையா? ஆமா, பெரிய பெரிய காரியங்கள் அல்ல. அன்பாக சிறு சிறு காரியங்கள் கூட கடவுளுடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். அதை பிறருக்கு எடுத்து சொல்கிற கருவிகளாய் மாறிப்போம். ரொம்ப தேவை. நம்ம சொல்லணும், நம்ம தான் சொல்லலாம். வேற யாரும் இன்னொரு வந்து சொல்ல மாட்டாங்க. புனித ராயப்பர் இன்னொரு பகுதிக்கு போறாரா, புனித பவுல் இன்னொரு பகுதிக்கு அவங்க போதிச்சு எழுதி வச்சு போயிட்டாங்க. அதெல்லாம் ஆஸ்திரேலியா நம்ம தான் போதிக்கணும், நம்ம தான் சொல்லணும்.
யாருக்கு போதிக்க போகிறோம்? அன்பானவர்களே, அதுக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் பங்குச்சாமிகிட்ட வந்து நீங்க மைக்கு கேட்டு நீங்க வந்து போதிக்கணும் கட்டாயம் கிடையாது. வீட்டுல இருந்து முதல்ல போதிக்கணும். யாருக்கு போதிக்க போறோம்? வீட்டுல இருந்து யாருக்கு போதிக்க போறோம்? வீட்டுக்கு அனுப்பிட்டு இல்லையா? முதல்ல அவருக்காச்சும் எனக்கு போதிக்கணும். சரி, ரொம்ப சந்தோஷம். அவர் உட்கார்ந்து கேட்டா தானே போதிக்கு. சரிதானே? ரைட். அது வீட்டுக்காரருக்கு போதிக்கலாம், உங்க பிள்ளைகளுக்கு போதிக்கலாம், உங்க பேர பிள்ளைகளுக்கு போதிக்கலாம். ஏதாவது ஒரு சின்ன காரியத்தையாவது இன்றைக்கு பிள்ளைகளது மனதில் நீங்கள் பதிய வைங்க. நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளது மனதில் பதிய வைங்க. நான் கல்லூரியில் இருக்கேன், உங்களுக்கு பல நாட்கள் பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஒரு சின்ன காரியத்தையாவது இந்த பையனை மனசுக்குள்ள பதிய வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். இன்னைக்கு நான் பேசுகிற பேச்சு மூலமாய் என்னுடைய செயல்பாடு ஒரு சிறு காரியத்தை அந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு 200 பேர்ல ஒரு பையனுக்கு அல்லது ஒரு பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியத்தை சொல்லிட்டு அப்படின்னு சொன்னா எனக்கு நிறைய சந்தோஷமா இருக்கும். இது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். ஒரு சின்ன காரியம் நான் சொல்ல புரிஞ்சிச்சு பாரு, இனிமே செய்தியா ஒழுங்கா எனக்கு அன்னைக்கு ரொம்ப என்னமோ பெரிய சாதனையாளர்களாக நான் நினைச்சிட்டு இருப்பேன். இதுக்காக வேண்டி நான் 200 பேரையும் கூட்டி வச்சு பெரிய மாநாடு நடத்தணும் கேட்டாங்க. ஒரு சிறு காரியம், ஒரு சிறு பிள்ளைக்கு, ஒரு சிறு பையனுக்கு ஒரு காரியம். அன்பார்ந்த பெற்றோர்கள், உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தான் சொல்லலாம். விரும்பி இடித்து கொண்டு வந்து மறைக்கல்வியை கொண்டு வந்து நடத்தி அப்படி சிஸ்டர் இருக்கிறாங்க, மாணவர் இருக்கிறாங்க, போதேசர் இருக்காரு, அவருக்கு போய் இழுத்து கொண்டு நீவாட்ட போயிட்டே இருப்பாரு. இழுத்து மறைக்கல்வி நடத்தினாலும் முடிச்ச ஒரு பாட்டு வீட்டுக்கு போகும்போது என்ன சொல்லி கொடுத்தாங்க கேளுங்க. நீ இன்னைக்கு என்ன படிச்சிருக்க? சரிதா? காலாண்டு பட்சையில எவ்வளவு மார்க் வாங்க அதை மட்டும் கேட்கறாங்க. அதை கேளுங்க. சரிதானே? அதோட சேர்த்து இன்னைக்கு ஞாயிறு மறைக்கல்விக்கு போனியே என்ன படிச்சுக்கிட்ட, ஏதாவது ஒரு கருத்து சொல்லு. பிள்ளைகிட்ட கேளுங்க. அன்பா கூட கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்பதாக தங்கை பணியாற்றி கொண்டு இருக்கிற பொழுது ஒரு குடும்பத்துல இருந்து அந்த தகவலாக வந்து சொன்னார். ஆனா உங்க பிரசவம் நீங்க ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப நல்லா இருந்துச்சு பாரு. அதை முடிஞ்ச பிற்பாடு நல்லா சும்மா சொல்லல, உண்மையிலேயே பாரு. நாங்க அதுக்கு பிற்பாடு போய் காலை சாப்பாடு சாப்பிடுவோம். காலை சாப்பாடு சாப்பிடும்போது குடும்பம் முழுசும் உட்கார்ந்து சாப்பிடுவோம். உங்க மனைவியுடைய சிந்தனைகளை பற்றிய ஒரு சின்ன கருத்தை என் பிள்ளைகளோடு நானும் பகிர்ந்து கொண்டேன். பிள்ளைகளும் ஒருத்தர் பேசினார். ஃபாதர் சொன்னாரு, அது என்ன பொருள் இருக்கிறது. ஒருத்தர் நாங்க சும்மா கேஷுவலா பேசிக்கணும். அன்பான மறைதொடர்புப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு கொடுப்பது அவ்வளவுதான் எனக்கு சந்தோஷம் இல்லையா? நம்ம ஒரு தூண்டுதலாக தான் இருக்க முடியும். ஆனா தூண்டுதலாக இருப்பதற்கு ஒரு தாய் தேவை, ஒரு தகப்பன் தேவை. ஒரு குடும்பத்திற்கு இன்னைக்கு இறை பணி நடத்துவதற்கு பெற்றோருக்காக நீங்கள் தேவை, ஒரு தாத்தா தேவை, ஒரு பாட்டி தேவை. ஒரு வார்த்தையை சொல்லுங்க, ஒரு சின்ன காரியத்தை சொல்லுங்க. வாழ்க்கை நடக்கிற புதுமை ஒன்றை உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த மாசத்துல ஒரு நாள் 2 தடவையா சொல்லணும். சொல்லிவிட சொல்ல மாட்டேடா. ஆமா, சொல்லிவிட சொல்ல மாட்டேடா. நான் மயக்கப்பட்டு 1ஆம் நாளே முதல் நாளே பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு பாடம் 31ஆம் வந்து பூசலுக்கு வரும்போது கேட்டேன்னு சொன்னா அது நீங்க சொல்லிய 1ஆம் தேதி சொல்லிய 10 நாள் மறந்து வச்சுட்டு சரி அன்பான அப்போ இந்த மறைவளர்ப்பு பணி அதற்கு நமது பாதுகாவலர்கள் நம்முடைய புனித சவேரியா, புனித குழந்தை தெரேசா 3 மனதிற்கு 1 ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்புக் கொடுத்தார்கள். சத்தமா சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். சத்தமா சொல்லுங்க. 2வது சிறு காரியத்தில் கடவுளுடைய புதுமையை காண்பது. சத்தமா சொல்லுங்க. 3வது தாட்சியோடு நடந்து கொண்டிருந்தார். சத்தமா சொல்லுங்க. அப்ப இந்த 3 காரியங்கள் தான் இன்றைக்கு நமது திருநாளையை தூக்கியிருப்பார்கள், மறைவளர்ப்பு பணியை தூக்கியிருப்பார்கள். இதற்கு 3 புனிதர்களை நாம் சொல்லியிருக்கிறோம். இந்த 3 புனிதர்கள் நமக்காக பணிந்து பேசி இந்த திருநாளை வளர்ச்சிக்கும், உங்கள் குடும்பங்களின் வளர்ச்சிக்கும், இந்த தல திருச்சபைகளுடைய வளர்ச்சிக்கும் அவர்கள் நமக்காக பணிந்து பேசட்டும். ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய செயல்பாடுகள், ஆண்டவருடைய திட்டங்கள் இந்த உலகத்திலும் சமூகத்திலும் திருவையிலும் நமது குடும்பங்களிலும் பங்கிலும் என்றைக்கு நிறைவேற அவரை திருவிழா பாடி ஜெபித்துக் கொள்வோம். ஆமாம்.
வாழ்வின் வழியே இயேசுவின் வழியே என் வாழ்வின் வழியே என்னை தருவேன் காணிக்கையாக அர்ப்பணித்தேன் 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 உறவும் போர்கள் எண்ணி மகன் உறவழியா என்னையேப்பா அப்பமும் ரசமும் கொண்டு வந்தேன் இங்கு அன்பின் பலியன தந்து வந்தேன் அப்பமும் ரசமும் கொண்டு வந்தேன் இங்கு அன்பின் பலியன தந்து வந்தேன் தந்து வாழும் தியாக பலியால் எந்த வாழ்வும் உண்மை மலர தந்து வாழும் தியாக பலியால் எந்த வாழ்வும் உண்மை மலர என்னை தருவே காணிக்கையாக என்னை தருவே காணிக்கையாக அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் அன்பான சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுமான வழி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவரே என் இறைவா, புனித குழந்தை திரேசாவில் விளங்கிய உம்பியத்தது படிப்பினைகளை போற்றி மாண்புக்கு உரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அவனுடைய பெருமையங்கள் உமக்கு உகந்தவையாக இருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவர் ஆனந்தை என்றும் உள்ள என்னாலுமே விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவர். மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்கள் உமது வியந்து பராமரிப்பை கொண்டாடுவது உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்துச் செல்கின்றீர். புத்துணைகள் கிடைக்க இருக்கும் அருட்கொடைகளை இவ்வுடையிடையே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதமான முதலிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், தூயவர் தூயவர் தூயவர். வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில்
ஓசனா ஓசனா உன்னதத்திலேவனே ஓசனா ஆண்டவரின் திருப்பெயரால் வருவதாசி பெற்றவரே உன்னதத்திலேவனே ஓசனா ஓசனா உன்னதத்திலேவனே ஓசனா ஓசனா உன்னதத்திலேவனே ஓசனா ஓசனா உன்னதத்திலேவனே ஓசனா ஓசனா. ஆண்டவருடைய திருவுடலாகவும் இரத்தமாகவும் மாற்றி எனது புனிதமான அன்புடைய திருவுடலத்துக்கு வந்திருக்கக்கூடிய நாம் அனைவருமே நற்கரை ஆண்டவருடைய அருளை நாம் நாளும் நலமாக இருக்கும்படியாக நம் பாதுகாப்பு வழியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவைகளையும் ஒவ்வொரு மன்றாட்டத்தை விண்ணப்பங்களையும் இறைவனாக நமக்கு நிறைவாக மத்தியோடு ஆண்டவரே மிகவும் தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே ஆகிய பொழிந்து காரியங்களை தூய்மைப்படுத்த வேண்டும். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாக. ஆண்டவர் இயேசு பாடுபட உடம்பணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் தினவனின் சுமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிடம் ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உள்ளிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூறுகிறது. எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் நிகழாயர் அந்தோணிசாமி ஆண்டவரை எல்லா திருநிலையிலும் தூய கல்வாரி திருப்பலியில மகா தாழ்ச்சியோடு முழங்கால் வழியிட்டு தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கக்கூடிய உமக்கு சொந்தமான பிள்ளைகள் அனைவரையும் அன்பிலும் அருளிலும் நிறைவாக ஆசிர்வதித்திருக்கிறோம். இவற்றிலும் எதிர்ப்புடன் உயிர்விடும் என் சகோதர சகோதரிகள், இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்தோம். திருமுக ஒளியில் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். கடவுளின் கதை தாயான ஆட்சியிலிருந்து அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவர்களையும் போன்றவராயிருந்தோர் எங்கள் பாட்டாமல் கூடிய திருத்தூதர் என்று நாங்கள் நினைவு கூறுவது இப்பொழுது மற்றும் புனிதர் அனைவருடன் நாம் நினைவு மண்டலம் அவர்களுடைய தகுதி வச்சு புத்தகம் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரப்பட இவர்களையாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய
தந்தையே தூய ஆவியானி ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் ஏதேனும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் நாடு இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாம் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அவர்ச்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருப்புதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருக்கிறாக என்றென்றும் வாழ்நாட்சி செய்கின்றன. இங்கே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசுவின் அன்பை, அமைதியை, சமாதானத்தை மகிழ்வோடு படிக்கிறோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை எங்கள் இரக்கமாய். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை எங்கள் இரக்கமாய். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை எங்கள் அமைதியை அளிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திருவுள்ளம் நீதிக்கு தண்டனைக்குள்ளாக்காமல் கல்வியெடுத்தார். நான் அவர்களை பாதுகாப்பிலும் அருமதினார். இதோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்ற அன்பு இறைவன். செம்மறியின் விருதுக்கு அழைக்கப் பெற்றோர் நாம் அனைவரும் பேர் பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுள்ளம் காரணங்களை பார்த்து கிறிஸ்தியேசுக்குள் பிரியமானவர்களே, தங்களை முழுமையாக தயார் செய்திருக்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர் மற்றும் திவ்ய நன்மை நிகழ்ச்சிகளுடன் அன்போடு எழுதுகிறோம். உன்னோடு உறவான என் ஜீவன் நீயும் ஒரு சங்கீதமே இறைவா உணராதுமே.
நான் தவித்திடுவேன். எந்த நிலை மாறினேன், வழி தழுமாறினேன், நான் கலங்கிடுவேன். உன்னை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவேன். எந்த நிலை மாறினேன், வழி தழுமாறினேன், நான் கலங்கிடுவேன். நீ இல்லாமல் துயிராடுத்தேன், எந்த துணரோடு போராடுவேன். நீ இல்லாமல் துயிராடுத்தேன், நீ இல்லாமல் போராடுவேன். உறவாகவா உயிராகவா அழைத்தேன் நடுவில் உயிரே நீ வா. ஒரு சங்கீதத்தே இறைவா தமது புனராகுமே. ஒரு சங்கீதமே இறைவா தமது புனராகுமே. செவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புகளை விட என் ஆண்டு நம் மத்தியில் வந்திருக்கு. இந்த திருப்பதி நிறைவேற்றி அருமையான முறையில் விளங்கிய நம்முடைய தந்தைகள் ஒவ்வொருவரையும் நாம் இந்த விடையிலே நன்றியோடு நினைத்துக் கொள்வோம். குழந்தை தரிசனமாள் திரு சவேரியா புரியாதோடியா இந்த 3 பேருடைய வாழ்விடம் விழுந்த குணநலன்கள், குறிப்பாக ஆண்டவருடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்வாக்கி கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதற்காக தன்னுடைய சொல்லினாலும் சேரினாலும் அவருடைய வாழ்வு எப்படி ஆண்டவருடைய வார்த்தை அறிவித்தார் என்பதை குறித்து அருமையாக இந்த நாளிலே மறைவுரை விளங்கியவர் நம்முடைய பாசத்துக்குரிய அருந்தந்தை தேக்காரிப்பட்டி இந்த சோசியப்பர் கல்வியியல் மற்றும் கலை நிலைமை கல்லூரியினுடைய செயலர் தந்தை சகாய தந்தைகள் அருந்தந்தை அவர்கள் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த வேக்காரிப்பட்டியினுடைய மதுத்தந்தை இன்னைக்கு திருப்பதி நிறைவேற்றிய அருந்தந்தை சாம்போ பர்கீஸ் அடிக்கிறார் அவர்கள். அருந்தந்தை அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அறிவுரை போடு நம்மோடு இணைந்து நமக்காக சிறப்பாக எல்லா நாட்களிலும் செலுத்தக்கூடிய அருந்தந்தை வியோசிதான் கிடைக்கிறார் அவர்கள். நம்முடைய தாய்மொழி பகுத்தந்தை அருந்தந்தை ஆரோக்கிய அருள் சகோதரர் ராமராமனும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்புக்குரிய சகோதர சகோதரர் நம்முடைய தமிழக ஆய பேரவையினால் விவரியத்தினுடைய
திருத்தி அமைக்கப்பட்ட புது மொழிபெயர்ப்பு நம்முடைய திருத்தல விற்பனை அங்காடியிலே விற்பனைக்காக உள்ளது. அதை பெற்றுக்கொள்ள முடியும் நான் அன்போடு அடைப்பேன். அதனுடைய விலை 500 ரூபாய். ஆனால் இந்த நாட்களில் உங்களுக்கு 400 ரூபாய்க்கு கொடுக்கப்படுறது. பயன் பண்ணாதது 400 ரூபாய் கொடுக்கப்படுறது. பயன் பண்ணாத விலை வேற. அதை 100 ரூபாயாக குறைப்படுவதற்காக நம்முடைய சகோதரர் ராமரன் அந்த 100 ரூபாயுடைய செலவில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். விவரியத்தை திருத்தல விற்பனை அங்காடியில் பெற்று உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் பெற்று பயனடைவதை நான் அன்போடு அழைக்கிறேன். அன்புக்கு நம்முடைய திருத்தலத்தில் இப்பொழுது வழங்கப்படுகிற வாரம் வழங்கப்படுகிற இந்த அசன உணவானது அந்தோனியார் கரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய தாராள மனம் கொண்ட சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. எனவே நீங்களும் அந்தோனியார் கரங்களிலே இணைந்து கொண்டு தாராளமாய் உணவு வழங்க அந்தோனியார் தேவையை அனைவருடைய பசிக்க முடியும் நான் அன்போடு அழைக்கிறேன். உங்களால் ஏழு எப்போமா தான் முடியும் அப்படின்னா இந்த ஒன்றியவே உங்களால் முடிந்து காணிக்கை கொடுத்து செல்லுமாறு உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாளை நம்முடைய திருத்தலத்தினுடைய வளர்ச்சிக்காக நன்கொடை பொருட்களில் வருமாறு புலவர்களை சார்ந்த பேசுவது 500 வீரவர்களை சார்ந்த சூசி 4000 இறுதிய பொருளை சார்ந்த கிங் டேவிட் 500 வீரிய பொருளை சார்ந்த ஜோயல் விஸ்வநாத் 1000 லோயர் கலைச்சாலை சமயராஜ் 200 பம்பை சார்ந்த ஜெயந்தி 300 ரூபாய் நம்முடைய வழங்கினார். நன்றி அனைத்து உலகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை நாம் தெரிவிக்கிறோம். நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே எம் இறைவா, புனித குழந்தை தெரேசா தம்மை உமக்கு அர்ப்பணித்து எல்லாரும் ஒரு இரக்கத்தை பெற்றிட ஆர்வம் கொண்டிருந்தார். நாங்கள் உட்கொண்ட திருவுணவான் அதே அன்பின் ஆற்றல் எங்களிடம் பற்றி எறிய செய்கிறாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நோயாளிகளுக்காக நாம் சிறப்பாக சிரிப்போம். ஆண்டவரே, உம்முடைய படைப்புகள் யாவும் உம்மை புகழ்க. தூயவர்கள் ஒரு வல்லமையை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்கள். ஒரு மீட்பை நினைத்து அர்ப்பணிப்பார்கள். தூயவரின் உள்ளத்து விருப்பம் நெழுவரச் செய்தி. ஆண்டவரை நம்புகிறவர் ஆசி பெற்றவர். அந்தோனியாரின் புகழையும் அவரது மேலான தேவையும் நாளை கழிவுக்கு வாழ்த்துவார்கள். அந்தோனியாரை உடைய இரக்கமுள்ள உதவியை தந்திரலும். ஆண்டவர் புகழோடு இருப்பாராக. அன்றாடுவோமாக. இறக்கும் நிறைந்த ஆண்டவரே, ஆறுதலெல்லாம் அளிக்கும் இறைவா, நோயுற்ற உடல்நலம் தேடி உங்களை வந்தார்கள் என்ற குறைமாற்றத்தை ஏற்ற நோயுற்றவராகி நாங்கள் தாழ்மையோடும் நம்பிக்கையோடும் உண்மை நாட்டி வந்திருக்கிறோம். உடல் மன நோயால் வருந்தும் உன் ஊழியர்களை பாரும். உன் மக்களான எங்களுக்கு ஆறுதல் பாரும். இத்திருத்தலத்தை தேடி வந்துள்ள எல்லா நோயாளர்களையும் சந்தித்து கொண்டு நலமாக்கி எங்களுக்கு துணையாயிரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து ஒரு இரக்கத்தினால் விரைவில் நலமடைபடி அருள் புரியும். நீர் எங்களுக்கு அருளும் வாழ்நாளெல்லாம் உமது நன்மை தனத்திற்கும் நலமாக மாற்றலுக்கும் நாங்கள் சார்ந்து கொள்ள செய்கிறது. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை வல்லமை பொருந்திய கோடி அற்புதமான அந்தோனியாரின் பரிந்துரையால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க, உங்கள் நடைவிலும் உங்களை ஆதரிக்க உங்களோடும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்கள் நலமாக உங்களுக்குள்ளும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேற்று. புதுமைகளை புரியுங்கள், புனிதர்கள் இறைவனிடம்
சரணமையா சரணமையா உன் பாத சரணமையா 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 உன் பாத சரணமையா இவைகளிடம் கருதுவே புனிதே புதுமைகளை புரியுங்கள் புனிதே எங்களுக்கு சஞ்சீவி நீரே துன்பமினி வறுமைகளை களைவரும் நீரே துன்பங்களும் எங்களுக்கு சஞ்சீவி நீரே துன்பமினி வறுமைகளை களைவரும் நீரே ஆறுமலை காடுகளை கடந்து வந்தோம் நீரே ஆறுமலை காடுகளை கடந்து வந்தோம் நீரே அழுது குலமும் எங்களுக்கு ஆறுதலும் நீரே அழுது குலமும் எங்களுக்கு ஆறுதலும் நீரே சரணமையா சரணமையா உன் பாத சரணமையா 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 உன் பாத சரணமையா இறைவனிடம் பயிலே புரிதலாதே புதுமைகளை புரியுங்கள் புரிதலாதே கருணை மகிமையை உணர்த்தியவர் நீரே நற்செய்தி போதிக்க போதகரும் நீரே கருணை மகிமையை உணர்த்தியவர் நீரே நற்செய்தி போதிக்க போதகரும் நீரே உயிருள்ள இயேசுவுக்கு வாழ்வு தந்தாயே உயிருள்ள இயேசுவுக்கு வாழ்வு தந்தாயே உம்மை போல வாழ்ந்துதான் கருத்தருவாயே உம்மை போல வாழ்ந்துதான் கருத்தருவாயே